வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம எல்லார் வீட்லேயும் வத்தல், வடகம், ஊறுகாய் இது எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் வெங்காய வடகம் மெஷர்மெண்ட்ஸோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காய வடகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் தான் இந்த வடகத்துக்கு யூஸ் பண்ணோம். அப்போ தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். சின்ன வெங்காயம் 2 கிலோ, உளுந்தம் பருப்பு 300 கிராம், காஞ்ச மிளகாய் 200 கிராம், ஜீரகம் 25 கிராம், பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க, இல்லை பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு 15 பல், கல்லுப்பு தேவையான அளவு, கடுகு 25 கிராம், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை. இதெல்லாம் தான் நம்ம வெங்காய வடகம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க அந்த வெங்காய வடகம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உளுந்தம் பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதோட தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு இந்த மாதிரி சாப்பர் ஆன்லைனில், ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த சாப்பரோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கிரைண்டரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ அது கூட வெள்ளைப்பூடையும் போடுறேன். ஜீரகம், கல்லுப்பு 2 சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இதில் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதோட சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா அரைச்சதும் நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்தம் பருப்பை சேர்க்கணும். இதில் உளுந்தம் பருப்பை சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச உளுந்தம் பருப்பில் ஒரு கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம பின்னாடி வடகம் மிக்ஸ் பண்ணுறப்போ சேர்க்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக சாப் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடயே நான் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்க்குறதுலாம் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய், உளுந்தம் பருப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெசரி விடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு இந்த மாதிரி பெரிய தாம்பாளமாக எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம், உளுந்தம் பருப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி தட்டில் வச்சுக்கோங்க. இதை வெயிலில் 2 நாள் அப்படியே காய வச்சுருங்க. 2 நாள் கழித்து அந்த வடகத்தெல்லாம் திருப்பி போட்டு இன்னும் 2 நாள் காய வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த வடகத்தை இந்த மாதிரி நம்ம 1 வாரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த வடகத்தை 1 வருஷம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் வெங்காய வடகம் ரெடி. இப்போ இந்த வெங்காய வடகத்தை உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த வெங்காய வடகத்தை நம்ம வறுக்கணும். இல்லைன்னா வடகம் கருகி போயிடும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காய வடகத்தை போடுறேன். இப்படி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் வெங்காய வடகம் ரெடி. இது நம்ம உளுந்தம்பருப்பு சாதம், துவரம் பருப்பு சாதம், கூட்டாஞ்சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வடகம் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.